புஷ்பா படத்தோட ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்தீங்கன்னா, தனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாமல் இருக்கிற ஒரு மனிதன் எப்படி சந்தனம் வெட்டுனா காசு வரும்ன்றது தெரிஞ்சு அந்த தொழிலில் ஈடுபடுறாரு, எப்படி மற்றவங்கள விட டிஃப்ரென்ஸாக பண்ணி அவருக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு. ஸோ அவருக்கும் போலீஸுக்கும் இடைப்பட்ட பகையை சொல்கிற கதை தான் புஷ்பா 1. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உள்ள ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுனோட நடிப்பு, அவருடைய டயலாக் டெலிவரி தமிழ் டப்பிங்லேயும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதில் ஆக்ஷன் சீன்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கலாக இருக்கும். ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல வித்தியாசமான வெரைட்டியான ஃபைட் சீன் கொடுத்துருந்தாங்க படத்தில். இசை படத்தில் பாடல்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. பேக்ரவுண்டு மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு. அதில் என்னென்னா முக்கியமாக சாமி சாமி பாடலும் சரி, ஊ சொல்றியா பாடலும் சரி பெரிய ஹிட்டாக இருந்துச்சு. படத்தில் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். டைலாக் பக்காவாக இருந்துச்சு. கேமராவும் சரி, ஃபைட்டை சீன்லேயும் சரி, ஒரு பாடல்கள் சீன்லையும் சரி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் எடிட்டிங்கை கொடுத்துருந்தாங்க அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். அதில் ராஷ்மிகா மந்தனோட போர்ஷனும் சரி நல்லாவே எடுக்கப்பட்டிருந்தது. பகத் பாசிலோட நடிப்பும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு, அதாவது பகத் பாசிலுக்கும் சரி அல்லு அர்ஜுனுக்கும் சரி ஒரு சரியான ஈக்குவேஷன், ஒரு சரிசமமான லெவலில் கொடுத்துருப்பாங்க. படமும் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எந்த இடத்துலையும் ஒரு போர் அடிக்காமல் ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபார்மேட்டில் படம் இருந்துச்சு. வில்லனா மங்களம் சுனிலோட கேரக்டர் நல்லா சூப்பராகவே வடிவமைச்சிருந்தாங்க. அவருடைய ஒய்ஃப் கேரக்டர்லையும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் ஒரு டைலாக் வரும், இந்த உலகம் உங்கள் கையில் துப்பாக்கியை கொடுத்துருக்கு, என் கையில் கோடாலியை கொடுத்துருக்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாவே வசனங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு டப்பிங் படம் பார்க்குற மாதிரி ஃபீலிங்கே இருக்காது. அந்த அளவுக்கு வசனங்கள் சூப்பராகவே இருந்துச்சு. ரெட்டியா வர்ற அஜய் கோஷ் கேரக்டரும் நல்லாவே வடிவமைச்சிருந்தாங்க. வில்லனா இன்னொரு வில்லனா இறந்து போவார், ஒரு அடியால் வில்லனா. ஸோ அவருடைய கேரக்டரும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க அந்த படத்துல. ஸோ ஒரு பக்காவான ஒரு பான் இந்தியா படமா உருவாகி உலகளவில் ஒரு நல்ல ஒரு பேரை பெற்ற கூடிய படம், வசூலையும் சாதனை செய்த படம். அல்லு அர்ஜுனுக்கும் சரி, டைரக்டர் சுகுமாருக்கும் சரி பெரிய அளவு ஒரு அந்தஸ்தை கொடுத்த படம். அந்த படம் 3 வருஷங்களுக்கு பிறகு, அதாவது இடையில உடால நிறைய போராட்டம், ஹீரோ டைரக்டருக்கு பஞ்சாயத்து, இப்படி பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த படம் பார்ட் 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றத பார்ப்போம். பார்ட் 2 படம் ஒரு ஃப்ளவரா, ஃபயரா, வைல்டு ஃபயரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா முழுக்கவே புஷ்பாவோட ராஜ்யம் இருக்கும். அதுக்கடுத்து அது ஈக்குவலாக பகத் பாசிலோட ராஜ்யம் இருக்கும். டைரக்டரோட புத்திசாலித்தனம் இருக்கும். கரெக்டான ஒரு வில்லன்கள் கரெக்டாக அந்த இடத்த சரியாக பூர்த்தி பண்ணியிருப்பாங்க. படத்துடைய பாடல்கள் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ஆனால் இந்த 2வது பார்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா பாடல்கள் படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு சிறப்பாக இல்லை. சில பாடல்கள் டான்ஸ் மூமெண்ட்டு சரி எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபேமஸ் ஆன அளவுக்கு இந்த செகண்ட் பார்ட்ல பாடல்கள் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. இந்த படம் என்னன்னா 2-3 கான்செப்டை சுற்றி தான் போகுது. ஒன்று ஐபிஎஸ் பன்வர் சிங்க்கும் அவருக்கும் இடைப்பட்ட பிரச்சனை. 2வது என்னன்னா தன்னுடைய அண்ணனுடைய குடும்பத்தில் எப்படி அவர் சேர்றாரு இப்படின்றது ஒரு கதை. 3வது பார்த்தீங்கன்னா ஆந்திர அரசியலில் ஒரு சாதாரண ஒரு ஃபோட்டோ, அதாவது அவர் என்னன்னா தன் மனைவிட்ட சொல்றாரு, நான் முதலமைச்சரை பார்க்க போறேன் அப்படின்ட்டு. முதலமைச்சரை பார்க்க போறீங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, அதை வீட்டில் மாட்டிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இவரும் மனைவி சொல்லு கேட்கிறவர். ஸோ இவரும் போய் ஃபோட்டோ எடுக்க ஆசைப்படுறாரு. அங்கே என்னன்னா அவமானப்படுத்தப்படுறாரு. ஸோ அதை எப்படி இவர் இன்னொருவரை அந்த இடத்துல கொண்டு வர்றாரு அப்படின்ற ஒரு கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அவருடைய நெருக்கமான ஒருத்தரை எப்படி முதலமைச்சர் ஆக்குறாரு அப்படின்றது ஒரு கதையை சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஜப்பான் சீன் போர்ஷன் என்னன்னா 3rd பார்ட்டுக்கு வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எந்த இடத்துலையும் அதோட கனெக்டிவிட்டி இல்லை. படத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் சரி, வேற அந்த சீனை தவிர மற்ற எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். டயலாக்கும் சரி எல்லாமே நல்லா கச்சிதமாக வந்திருக்கு. அதாவது எந்த இடத்துலையும் நம்ம ஒரு மொழி மாற்று படம் பார்க்குறோம் அப்படி மாதிரிலாம் தெரியல. ஒரு நல்ல ஃபீலிங்ஸ், ஒரு ஆக்ஷன் சீன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்துடைய கேமரா பார்த்தீங்கன்னா
அதாவது என்ன பட்ஜெட் செலவழிக்கிறோமோ அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து காட்சி பூர்வமாக வந்து நம்மளை வந்து உள்ளிழுக்குது. ஓ பரவாயில்ல, இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க, சும்மா வந்து ஏனோதானோ இல்லாமல் நல்லாவே செலவழிச்சிருக்காங்க. படத்தில் இயக்குனருடைய புத்திசாலித்தனம், அதாவது கதை தேர்வும் சரி, ஆர்டிஸ்ட் செலெக்ஷனும் சரி, அதெல்லாம் வந்து என்னன்னா நல்லாவே இருக்கு. இந்த படத்துல வந்து முக்கியமா வந்து புஷ்பாவோட அல்லு அர்ஜுனோட ஸ்டைலும் சரி, அவருடைய மேனரிசம் சரி, அவருடைய வசீரும் சரி ரொம்பவே இருக்குது. அவர் வந்து அடங்காதவன்டான்ற சொல்ற மேனரிசம் சரி, ஒரு சைடு தூக்கிக்கிட்டே நடக்கிற இதுவும் சரி, அந்த ஸ்டைல்லாம் வந்து என்னன்னா பிசி ஆடியன்ஸ்க்கு பெரிய அளவு வந்து ஒரு ஹைப்பா இருக்கும். ஸோ ஏக்கும் அது வந்து பிடிச்ச ஒரு மேனரிசம் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்துல முக்கியமானது வந்து அசத்தலான டான்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த டான்ஸ் மூவ்மெண்ட் எல்லாமே வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸ்டண்ட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டா இருக்கு. ஸ்டண்ட் சீன்லாம் வெரைட்டியா நல்லாவே யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்க. படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா அந்த எமோஷனல் மாஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே டெலிவரி ஆயிருக்கு. ராஷ்மிகா மந்தனாவோட ஆக்டிங்கும் சரி, அவங்களுடைய கவர்ச்சியும் சரி பல இடங்கள்ல வந்து வேலை செஞ்சிருக்கு. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா கவர்ச்சிக்குன்னு வந்து தனியா டான்ஸ் கொடுப்பாங்க. இந்த படத்துல வந்து இவங்களே செஞ்சாலும் சரி, ஸ்ரீலீலா ஒரு டான்ஸ்க்கு வந்து நல்லாவே மூவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ராஷ்மிகா மந்தனாவோட நடிப்பு வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. புஷ்பானா பேர் கிடையாது, பிராண்டுன்ற சொல்ற டயலாக்கு சரி, அப்போ அவங்களுடைய மூவ்மெண்ட் எல்லாமே வந்து நடிப்பு கொஞ்சம் ரொம்ப வேற லெவலா இருந்துச்சு. அவங்களுடைய அதாவது புஷ்பாவுக்கும் ராஷ்மிகாவுக்கும் இடைப்பட்ட கெமிஸ்ட்ரி ஒர்க் வந்து நல்லாவே இந்த படத்துல வந்து வேலை செஞ்சிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி வேலை செஞ்சிருக்கோ அதை விட அதிகமாகவே இந்த படத்துல வந்து வேலை செஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பகத் பாசிலுக்கும் புஷ்பாவுக்கும் இடைப்பட்ட வந்து சீன்ல வந்து பாத்தீங்கன்னா 50-50 லெவல்ல இருக்கும். இந்த படத்துல வந்து இந்த செகண்ட் பார்ட்ல வந்து பகத் பாசிலோட போர்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ரெண்டாவது வந்து என்னன்னா பெருசா இல்லை, அதாவது ஒன் சைடு டாமினேஷன் மாதிரி புஷ்பா அதான் அல்லு அர்ஜுன் நோக்கி தான் அவருடைய இது இருக்கும். ஸோ டாமினேஷன் வந்து அது வந்து சரியா லெவல்ல வந்து அவங்க பண்ணலன்னு தான் சொல்லணும். பகத் பாசில் இந்த படத்துல வந்து சில இடங்கள்ல மட்டும்தான் ஸ்கோர் பண்றாரு. அதுல வந்து என்னன்னா திரைக்கதையில வந்து பல இடங்கள்ல வந்து இவங்க கோட்டை விட்டுருக்காங்க. அதுல இந்த பகத் பாசில் கேரக்டர் வந்து இன்னும் வேற லெவல் நல்லாவே பண்ணியிருக்கலாம்னு சொல்லலாம். டைரக்டர் சுகுமாரோட அதாவது ஒரு இயக்குனரா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கதை சொல்ற விதமும் சரி, அதை எடுக்கப்பட்ட விதமும் சரி, அந்த பிரம்மாண்டமும் சரி, அதெல்லாம் வந்து நல்லாவே வந்திருக்கு. டைரக்டர் சுகுமார் நல்லாவே பண்ணியிருக்காரு, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அது வந்து கேமரா மூலமாகவும் சரி, படத்துடைய எடிட்டிங் மூலமாகவும் சரி நல்லாவே உணர வைக்க முடியுது. சில சீன்லாம் எடிட்டிங் வந்து செம ஷார்ப்பா கட் பண்ணியிருப்பாங்க. பார்க்கறதுக்கே அது வந்து ரசிக்க வைக்கிற மாதிரி. படத்துடைய ஒரே பிரச்சனை என்னன்னா 3 மணி நேரத்துக்கு மேல. ஸோ இப்போ வரக்கூடிய பெரும்பாலான படங்கள் வந்து 2.25 மேல இருக்குன்றது ஏன்னு தெரியல. அதாவது ப்ரொடியூசர் பழி வாங்குறதுக்காக எடுக்கிறாங்களா, அவர் தான் நல்லா சம்பாதிக்க போறல, இறச்சி செலவழிங்கன்னு சொல்லி இஷ்டத்துக்கு எடுத்து வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரிசையா வந்து ஹிட் படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2.25 மணி நேரம், 3 மணி நேரம், 3:20. ஸோ இப்படி தாண்டி போறது என்னன்னா, இது வந்து என்னன்னா ரெண்டாவது படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பிரச்சனையாவே மாறுது. தேவையில்லாம தயாரிப்பாளருக்கு தேவையில்லாத செலவுகளையும் வந்து கொண்டு வருது. படம் வந்து முடிஞ்ச பின்னாடி வந்து படத்துல காட்சிகள் வந்து தேவையில்லாம இருக்கு. அது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு மைண்டை ஊர்த்துது. என்னடா அப்படியே ரொம்ப நேரமா உட்காந்துருக்கோமே அப்படியே ஒரு ஃபீலிங்கை வந்து சொல்லாம சொல்லுது இந்த படம். புஷ்பா கதாபாத்திரத்துக்கு வந்து வடிவமைக்கப்பட்ட வந்து ஒரு ஆடை வடிவமைப்பு சரி, மற்ற கதாபாத்திரங்களும் சரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது எதுவும் டவுட்டே இல்லை. தேவி ஸ்ரீ பிரசாதோட இசையும் சரி, சாம் சிஎஸோட பின்னணி இசையும் சரி நல்லாவே இருக்கு. ஆனால் போன படத்தை விட இந்த படம் வந்து ஒரு கொஞ்சம் குறைச்ச லெவலில் தான் இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்து ரசிக்கலாம், அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை.